காசெல்லாம் அவன் நினைக்கு. ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஓகே, சரி, நாங்கள் இன்னைக்கு எங்களோட அறிமுகத்தில் கிட்டத்தட்ட லாஸ்ட் தேர்ச்சி மட்டம், சாரி, 3வது தேர்ச்சி மட்டத்தில் இருக்கோம். இன்னும் 2 தேர்ச்சி மட்டம் மாதிரி இருக்கு. சரிதானே? இந்த 3வது தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் இருக்கோம். சரி, 3வது தேர்ச்சி மட்டம் மிகச்சிறிய தேர்ச்சி மட்டம் உண்டு. அதில் பெரிய அளவில் கேள்விகள் உங்களுக்கு பார்த்தீங்களா இருந்தால் ஃபைனல் எக்ஸாமில் பெரிய அளவில் கேள்விகள் வராது. விளங்குதா? வந்தால் ஒரு கேள்வி, இருந்து ஒரு கேள்வி வரும். 2023லயோ 22லயோ இந்த அறிமுறை தரப்படுத்தல் சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. சரியா? எனக்கு ஒழுங்கு ஞாபகம் இல்லை, நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ செஞ்சுட்டு பார்ப்போமே. சரியா? சரி, ஸோ இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் படிக்க போற விஷயத்தை நாம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே, சரி. இப்போ நாங்க பார்க்க போறத நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாவது என்னதுன்னா அறிமரம் தரப்படுத்து. சரி, சார். ஓகே, ஓகே சார். ஓகே, சரி. என்னோட வாய்ஸ் கேக்குதா கிளியரா? ஓ சார். ஓகே, 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 சரி, ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? சரி, கவனிங்க. இப்ப நாங்க பார்க்க போறது அறிமர தரப்படுத்தல் சம்பந்தப்படுத்தி நாங்க பார்க்க போறோம். சரியா? சரி, சொல்லுங்க சார். அது ஸ்டார்ட் பண்ணும்போது அமுக்க வெற்றிட பரிகரிப்பு கொஞ்சம் விளங்கப்படுத்திடுமா? அமுக்க வெற்றிட பரிகரிப்பா? ஓ சார், அது விளங்கல்ல. சரி, ஓகே, கவனிங்க. அமுக்க வெற்றிட பரிகரிப்பு அப்படின்றது என்னதுன்னா, ஒரு அரிமரத்துல நட்காப்பு பொருள் இருக்குதானே, அது புகும்போது அரிமரத்துல களங்கள்ட அமுக்கத்தை குறைக்கணும். உள்ளுக்குள்ள களங்கள்ட அமுக்கத்தை குறைஞ்சாதான் என்ன செய்யும், நட்காப்பு ஈஸியா உட்புகும். சரியா? ஒன்று. இல்லைன்னா என்ன செய்யணும்னா, நாங்க வெளியில இருந்து வழங்குற புற அமுக்கத்தை அதிகரிக்கணும். விளங்குது? நாங்க வெளியில இருந்து வழங்குற புற அமுக்கத்தை அதிகரிக்கும். விளங்குதா? அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. அமுக்க வெற்றிட பரிகரிப்புன்றது ஒண்ணு, அரிமரத்துல நட்காப்பு பொருள் ஈஸியா உட்புகணுமா இருந்தா, ஒண்ணு களங்கள்ட அமுக்கத்தை, அதாவது உள்ளுக்குள்ள அரிமரத்துக்கு உள்ளுக்குள்ள களங்கள்ட அமுக்கத்தை குறைச்சா ஈஸியா நட்காப்பு பொருள் உட்புகும். அதே சந்தர்ப்பத்துல புற அமுக்கத்தை அதிகரிக்கணும். வெளியில இருந்து இருக்கிற அமுக்கத்தை அதிகரிப்பதனால என்ன செய்யும், டக்குன்னு துரிதமா நட்காப்பு பொருள் என்ன செய்யும், அரிமரத்துக்குள்ள உட்புகும். சரியா? சோ இந்த அமுக்க வெற்றிட பரிகரிப்பு அமுக்கத்தை அதிகரிக்கிற புற அமுக்கத்தை அதிகரிக்கிறதுனா என்ன அர்த்தமா, வெளியில இருந்து நாங்க கொடுக்குற ப்ரெஷர், வெளியில பாத்தீங்களா இருந்தா நட்காப்பு பொருள் ஒரு ப்ரெஷர்ல கொடுத்தமா இருந்துச்சுனாமா வெளியில உள்ள அமுக்கம் கூட தானமா, அப்ப என்ன செய்யும், டக்குன்னு உள்ளுக்கு போகும். அதே சந்தர்ப்பத்துல களங்களோட அமுக்கத்தை என்ன செய்யறோம், குறைக்கணும். களங்களுக்கு உள்ளுக்குள்ள அமுக்கத்தை குறைக்கிறதா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு களங்களை சாதாரணமா நாங்க பதப்படுத்தும் போது என்ன நடக்கும், நீரின் அளவு குறையும். நீரின் அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்தா, அமுக்கம் அங்க அங்க உட்படுத்தப்படுற அமுக்கமும் குறையும். அவ களங்களோட அமுக்கத்தை குறைப்பதாலும் புற அமுக்கத்தை அதிகரிப்பதன் மூலமும் நாங்க துரிதமாக என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, நட்காப்பு பொருளை ஊடுபுக செய்யலாம். இதுதான் இந்த அமுக்க வெற்றிட பரிகரிப்புல நடக்கிற ஒரு விஷயம். சரியா? அதாவது அரிமரம் பயன்படுத்துவோரினால் பொதுவாக இம்முறை கையாள முடியாது. ஏன்னா இதுக்கு தனியா என்ன நடக்கணும் கேட்டீங்கன்னா, ஒரு பொறிக்கூடம் தேவை. பொறிக்கூடம் என்ன அர்த்தம், தனியா ஒரு ஆய்வு கூடம் மாதிரி ஒரு பொறிக்கூடம்ன்ற ஒரு விஷயம் தேவை. பெரிய பெரிய மெஷினரிஸ் எங்களுக்கு தேவைப்படும். சரியா? அங்க பயன்படுத்துற உபகரணங்கள் எப்படி இருக்கும்னா, உருக்கினால் ஆக்கப்பட்ட, சரியா, அங்க பயன்படுத்தப்படுற உருக்கிலானதும் அமுக்கம் வெற்றிடம் ஆகியவற்றுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதுமான ஒரு உருளையும், கரைசலை சேமித்து வைக்கக்கூடிய தாங்கிகளும், வாழ்வு பம்பியும். நான் சொன்னேன் உங்களுக்கு, வெளியில இருந்து அமுக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துற என்னது, வாழ்வு பம்பி மற்றும் அளக்கும் உபகரணங்களும் நாங்க பயன்படுத்துறோம். இதை பயன்படுத்தி தான் என்ன செய்யறோம், அமுக்க வெற்றிட பரிகரிப்பை மேற்கொள்ளும். இந்த அமுக்க வெற்றிட பரிகரிப்புக்கு என்ன செய்வோம்னா, கிரையோசெட் எனப்படுகின்ற ஒரு நட்காப்பு பதார்த்தத்தை எடுத்து அதை நாங்க பயன்படுத்துறதுக்கு முதல் என்ன செய்யணும், வெப்பமேற்ற வேண்டி இருக்கும். விளங்குதா? வெப்பமேற்றி உள்ளுக்கு, வெப்பமேற்றினா தான் ஈஸி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அது உள்ளுக்கு அகத்துறிஞ்சப்படும். அதுக்காக வெப்பமேற்றதுக்காக வெப்பமாக்கி ஒன்றும்,
உருளையினுள் அரிமரத்தை செலுத்துவதற்காக தண்டவாளங்கள் மீது ஓடக்கூடிய த்ரொல்லிகள். த்ரொல்லினா என்னது? அந்த தள்ளிட்டு செல்வாங்க, அரிமரத்தை இப்படி அடுக்கி வச்சுட்டு தள்ளி செல்வாங்க, அதுதான் த்ரொல்லி. ஓகே, ஒரு த்ரொல்லி ஒண்ணு எங்களுக்கு தேவைப்படும். சரிதானே? சரி. மேலும் எங்களுக்கு அமுக்கத்தையும் வெப்பநிலையும் அளக்கக்கூடிய உபகரணங்கள் தேவைப்படும். இதுதான் அமுக்க வெற்றிட பரிகரிப்பு. கவனிச்சுக்கோ. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அந்த கிரியோசெட்ன்றது அந்த தாரடங்கிய எண்ணெய் வகைகள், அதுக்கு நீரில் கரையாத தாரடங்கிய எண்ணெய் வகை. ஓமா, சொல்லுங்க தம்பி. கிரியோசெட்ன்றது நீரில் கரையாத தாரடங்கிய எண்ணெய் வகை. சரியா? ஓகே. அப்ப அமுக்க வெற்றிட பரிகரிப்புன்றது என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமுக்க வெற்றிட பரிகரிப்புன்றது ஒரு அரிமரத்துல நட்காவு பொருள் ஈஸியா உட்புகணமா இருந்தா களங்கள் அமுக்கத்தை குறைக்கணும். அதே சந்தர்ப்பத்துல நீங்க இது வழங்குற, அதாவது நட்காப்பு பொருளை வழங்குற புறாமுக்கத்தை அதிகரிக்கணும். அப்பதான் என்ன நடக்கும்? அரிமரத்துக்குள்ள ஈஸியா நட்காப்பு பொருள் உட்புகும். இந்த அமுக்க வெற்றிட பரிகரிப்பு ஒரு வினைத்திறனான முறை. இலகுவாக அரிமரத்துல நட்காப்பு பூசக்கூடிய ஒரு முறை. ஆனால் இந்த அமுக்க வெற்றிட பரிகரிப்பு என்பது பாத்தீங்களா இருந்தா அதிக செலவு கூடிய முறை. தொழில்நுட்ப வல்லுநர்கள் எங்களுக்கு இதுக்கு அவசியம். அது மட்டும் இல்லாமல் அதிநவீன வசதி கொண்ட ஒரு பொறிக்கூடம் ஒன்று அவசியம். அந்த பொறிக்கூடத்துல அதிநவீன உபகரணங்கள் காணப்படணும். உதாரணத்துக்கு உருக்கிலால் ஆக்கப்பட்ட அமுக்கம் வெற்றிடத்தை தாங்கக்கூடிய உருளை இருக்கணும், கரைசலை சேமித்து வைக்கக்கூடிய தாங்கி இருக்கணும், வாழ்வு பம்பி இருக்கணும், அளக்கும் உபகரணங்கள் இருக்கணும். இதெல்லாமே அங்க காணப்பட வேண்டும். சரியா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப ஒரு கிரியோசெட் நட்காப்பியை நான் ஈஸியா உட்புக செய்யணுமா? அதாவது அரிமரத்துல நாங்க பூசணமா இருந்தா கட்டாயம் அந்த கிரியோசெட் நான் என்ன செய்யணும்? வெப்பமேற்ற வேண்டி இருக்கும். அதை வெப்பமேற்றதுக்காக வெப்பமாக்கியும் அந்த உருளைக்குள்ள நாங்க அரிமரத்தை தள்ளுறதுக்காக தண்டவாளங்கள் மீது ஓடக்கூடிய த்ரொல்லி ஒண்ணு இருக்கணும். அதே மாதிரி அமுக்கத்தையும் வெப்பநிலையை அளக்கக்கூடிய உபகரணங்கள் இருக்கணும். இதுதாம்மா அமுக்க வெற்றிட பரிகரிப்பு முறை. சரியா? மற்ற முறைகளை பார்க்க விட இது வினைத்திறனான முறையாக இருந்த போதிலும் செலவு கூடிய முறை. தொழில்நுட்ப வல்லுநர்கள் எங்களுக்கு அவசியம் இதுக்கு. சரியா? இதுதான் அமுக்க வெற்றிட பரிகரிப்பு முறை. சரிதானே? புரிஞ்சதா? ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, அதை மட்டும் திருப்பி நீங்க அதை பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே, சரி. அடுத்தது நாங்க பார்க்க போறது, ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தது நாங்க பார்க்க போறது மரத்தரப்படுத்தல். திருப்பி சொல்றேன், மரத்தை தரப்படுத்துறதுல ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. ஸோ போட்டு குழப்பிக்கொள்ளாது. முதலாவது அரிமர தரப்படுத்தல் என்ன என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரிமரத்தை வணிகத்தில் அந்த அரிமரத்தின் பண்புகளை அடிப்படையாக கொண்டு, எதனை அடிப்படையாக கொண்டு? பண்புகளை அடிப்படையாக கொண்டு அந்த அரிமரத்தை வகைப்படுத்துற செயற்பாடு தான் என்னன்னு அழைக்கப்படும்? அரிமரம் தரப்படுத்தல் அழைக்கப்படும். திருப்பி சொல்றேன், அரிமரம் தரப்படுத்தல் என்றால் என்ன? தரப்படுத்தல்னா கிரேடிங் இல்லாட்டி ஷார்ட்டிங்னு சொல்லுவாங்க. கிரேடிங் ஆர் ஷார்ட்டிங் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேயா? அதாவது அரிமர வணிகத்தின் போது அரிமரத்தின் பண்புகளை அடிப்படையாக கொண்டு அரிமரத்தை வகைப்படுத்தினா அதுக்கு பேரு தான் அரிமர தரப்படுத்தல் என படிக்கின்றது. இந்த அரிமர தரப்படுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோசிப்பாருமா, சில அரிமரங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோவேன். இப்ப தேக்கு அரிமரத்தை எடுத்துக்கொள்ளும், உதாரணத்துக்கு சொல்றேன், தேக்கு. அடுத்தது பலா. இதுல எது அதி உயர் வகையை கொண்ட இதா இருக்கும் நினைக்கிறேன்? அதி உயர் வகையை கொண்ட தேக்கா இருக்கும். எதன் அடிப்படையில சொல்ற இதெல்லாம்? இது அதி உயர் வகையை சேர்ந்தது, இது அதி குறைந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எதை அடிப்படையில்? அதுல வலிமை. அந்த வலிமையெல்லாம் எல்லாம் சேர்த்து என்னன்னு சொல்றோம்? அதுல எல்லாமே அது என்னது? அதுல என்னதுமா அதெல்லாம்? இப்ப நீ சொல்ற வலிமையா இருக்கட்டும், பண்புகள். அதுல என்னது? பண்புகள். அப்ப ஒரு அரிமரத்தின் பண்புகளை அடிப்படையாக கொண்டு ஒரு அரிமரத்தை வகைப்படுத்தும் போது அதுக்கு பேர் தான் அரிமர தரப்படுத்தல். ஞாபகத்துல வச்சுக்கோ. அடுத்தது, ஒரு அரிமர தரப்படுத்தல் பிரதான நோக்கங்கள் வருமாறு. முதலாவது, ஒரு அரிமரத்தை தேவைக்கேற்ப அரிமரத்தை தெரிவு செய்வது என்பது எதன் அடிப்படையில? அரிமரத்தை தரப்படுத்தினாதான் தேவைக்கேற்ப தெரிவு செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீ செய்யறேன், நீ ஒரு உண்ட தொழிற்சாலை ஒன்று அமைக்கிற, உண்ட வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு விஷயம் அமைக்கிறேன்னு வச்சுக்கோ, ஒரு அமைப்பு ஒன்று அமைக்கிறேன். அந்த அமைப்புக்கு பத்தியா இருந்துச்சுன்னா எனக்கு அதி உயர் வகையை கொண்ட அரிமரம் தேவையில்லைன்னு வச்சுக்கோ. ஒரு எப்படி சொல்றது, குறைவான வகுப்புல காணப்படுற ஒரு அரிமரம்,
ஓகே, லோ கிளாஸ்ல காணப்படுற ஒரு அரிமரம் இருந்தா போதும். இது எப்படி ஹை கிளாஸ் லோ கிளாஸ்ன்றது பிரிக்கிற? அரிமர தரப்படுத்தல் செஞ்சா தானே பிரிக்கிற. அப்போ ஒரு அரிமர தரப்படுத்தல பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டா, தேவைக்கேற்ப அரிமரத்தை தெரிவு செய்வது இலக்கு. ரெண்டாவதுதான் உண்மையாவே வணிகத்துல நாங்க இதுக்காக தான் பயன்படுத்துறோம், அரிமரத்தை தரப்படுத்துறோம். பிரதானம் அரிமரத்தை தரப்படுத்துறது இதுக்காக தான். அரிமரத்தின் இதை தீர்மானிக்கிறதுக்கு, விற்பனை விலையை தீர்மானிக்கிறதுக்கு. ஓகே, அரிமரத்தின் இதை தீர்மானிக்கிறதுக்கு, விற்பனை விலையை தீர்மானிக்கிறதுக்கு. யோசி, தேக்கா இருக்கட்டும் பலாவா இருக்கட்டும், இது ரெண்டுல விற்பனை விலை என்பது தேக்குக்கு தான் அதிகம். எதன் அடிப்படையில? அரிமரத்தின் பண்புகள் அடிப்படையில. அப்ப அரிமரத்தின் பண்புகள் அடிப்படையில அரிமரத்தை தரப்படுத்தினா தான் என்ன செய்ய முடியும்? அந்த அரிமரத்தின் இதை தீர்மானிக்க முடியும். அடுத்தது இந்த வேர்டு உனக்கு கொஞ்சம் குழப்பம், நான் தெளிவா சொல்லித்தானே காணும். அரிமர களஞ்சிய சாலைகளில் பெருமதி மிக்க இடவசதி வீண்வரையமாவதை தவிர்த்து. அப்படின்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரிமர களஞ்சிய சாலையில உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு 100 அரிமரம் தான் அடுக்கலான்னு வச்சுக்கோ. சரியா? ஒரு அரிமர களஞ்சிய சாலை இருக்கு, எனக்கு 100 அரிமரம் தான் அளக்கலாம். எனக்கு பலால 80 அரிமரமும் தேக்குல 80 அரிமரமும் இருக்கு. இப்ப இந்த அரிமர களஞ்சிய சாலையில நீ 100 அரிமரம் தான் அடுக்கலாம்னா, நீ தேக்குல எத்தனை பலால எத்தனை அடுக்கு? தேக்குல 80 அடிக்கப்பட்டு பலால ஒரு 20 அடுக்கலாம். ஓகே, பலால ஒரு 20 அடுக்கிற. ஓகே, இது எப்படி சொன்ன நீ? நான் பலால 80ஐயும் தேக்குல 20 அடுக்கலாம் தானே? ஏன் அந்த இடத்துல தேக்குல 80ஐயும் பலால 20ஐயும் அந்த இடத்துல களஞ்சிய சாலையில அடுக்கணும்? ஏண்டா தேக்கு விற்பனை விலை கூடியது, அதுல உயர் பண்புகளை கொண்டிருக்கிறதல்ல. அப்ப அதை அடுக்கி வச்சோம்னா நம்மளுக்கு வருமானம் கூடுதலா இருக்கும். எஸ், சிம்பிள் தியரி. ஒரு அரிமர களஞ்சிய சாலையில பெருமதி மிக்க இடவசதி வீண்வரையமாவதை தவிர்த்தலண்டா, ஒரு அரிமரத்தை நீ தரப்படுத்தினு வச்சுக்கோவேன், அப்பதான் தெரியும் இந்த அரிமரம் பெருமதி மிக்கது, இந்த அரிமரம் பெருமதி குறைந்தது. எதை நான் களஞ்சிய சாலையில களஞ்சியப்படுத்துறதுக்கு முதன்மை எப்படி? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு நான் கொடுக்கணும்ன்றது நான் எதை வச்சு தீர்மானிப்பேன்? அரிமரத்தை தரப்படுத்த வச்சுதான் தீர்மானிப்பேன். அதனாலதான் அரிமர தரப்படுத்தலின் பிரதான நோக்கங்கள்ல தேவைக்கேற்ப அரிமரத்தை தெரிவு செய்வது இலகு, யதார்த்த ரீதியான விற்பனை விலையை தீர்மானித்தல் இலகு, அரிமர களஞ்சிய சாலைகளில் பெருமதி மிக்க இடவசதி வீண்வரையமாவதை தவிர்த்துக் கொள்ளலாம். இது மூணும் தான் அரிமர தரப்படுத்தல பிரதான நோக்கம். அதுலயும் ரொம்ப பிரதான நோக்கம் எதுனா, யதார்த்த ரீதியான விற்பனை விலையை தீர்மானித்தல். இதுதான் அரிமர தரப்படுத்தல பிரதான நோக்கம். சரி, அடுத்தது ஒரு அரிமர தரப்படுத்தல அவசியம் என்னது? அவசியம், ஒரு அரிமரத்தை தரப்படுத்தல அவசியம் என்ன? சிம்பிள். ஒரு அரிமரத்தை தரப்படுத்துறதுக்கான பிரதான அவசியம் என்னன்னா, அரிமரத்தின் விலையை தீர்மானிக்கணும். யோசி, அப்ப அந்த அரிமரத்தின் விலை தீர்மானிக்கணும்னா எதன் அடிப்படையில் அரிமரத்தின் விலை தீர்மானிக்கிறோம்? இது ஒரு மாடல் பேப்பர் கேள்வி. அரிமரத்தின் விலையானது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுதுன்னா, அந்த அரிமரத்தின் விளைச்சல், அந்த தாவர இனம், தண்டின் சுற்றளவு, இதற்கமைவாக அரிமரத்தின் விலை தீர்மானிக்கப்படுது. திருப்பி சொல்ற, நோட் பண்ணிக்கோ. அரிமரத்தின் விலை என்பது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுதுன்னு கேட்டா, அரிமரத்தின் விளைச்சல், தாவர இனம், தண்டின் சுற்றளவு, இதன் அடிப்படையில தான் பெரும்பாலும் அரிமரத்தின் எது தீர்மானிக்கப்படுது? விலை தீர்மானிக்கப்படுது. அரிமரத்தின் விலை என்பது அரிமரத்தில் உள்ள பண்புகளோ பழுதுகளோ அடிப்படையில தீர்மானிக்கப்படுவது அல்ல. பெரும்பாலும் அரிமரத்தின் விலையை தீர்மானிக்கிறதுக்கு நாங்க எதை பயன்படுத்துறோம்? அரிமரத்தின் விளைச்சல், தாவர இனம், தண்டின் சுற்றளவு. நீங்க நினைக்கிற மாதிரி அரிமரத்துல காணப்படுற பழுதுகளையோ அரிமரத்தின் பண்புகளை வச்சு நாங்க தீர்மானிக்கிறது இல்ல. அந்த அரிமரத்தின் விளைச்சல், தாவர இனம், தண்டின் சுற்றளவு. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வச்சுக்கோவேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு அரிமரம் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த அரிமரம் வருடத்துல எனக்கு 80 அரிமரம் விளைச்சலை தான் தரும் அப்படின்னா, இதுல விலை கூடவா இருக்குமா குறைவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகமாக இருக்கும். கூடவா இருக்கும். எஸ், கூடவா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு கோதுமமா இருக்கு, இந்த பக்கம் தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோ. கோதுமமா இருக்கு இந்த பக்கம் தங்கம் இருக்கு. ஏன் தங்கத்துக்கு விலை கூட அப்படின்னு கேட்டா, தங்கம் என்பது ஒரு அருமையான பொருள். அருமைனா என்னது? எக்ஸலண்ட் இல்ல. அருமைனா என்ன அர்த்தம்? ஸ்கேசிட்டி. ஓகே, அதாவது ரொம்ப குறைவா இருக்கிற பொருள்.
அப்ப அந்த பொருள் ரொம்ப குறைவா இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அதுக்கான அருமை என்பது கூடவாக இருக்கும். யோசிப்பாரு, ஒரு ஆங்கர் எப்ப டிமாண்ட் கூடுது? ஆங்கர் வாரது குறைஞ்சாதான் அதுக்கான டிமாண்ட் கூடுது. ஒத்துக்கொள்றியா? அது மாதிரிதான் ஓ சார். ஒரு அரிமரத்தின் விலை என்பது அதில் உள்ள பண்புகள்லயோ பழுதுகள்லயோ தங்கி இல்ல, அது கொடுக்கிற விளைச்சல் தாவர இனம் தண்டின் சுற்றளவுல தான் தங்கி இருக்கு. தண்டின் சுற்றளவு. அப்ப நீங்க கேட்கலாம், சார் அரிமரத்தின் பழுதையோ பண்பையோ வச்சு நாங்க விலை தீர்மானிக்க மாட்டோமா? தீர்மானிப்பாங்க இல்லைன்னா சொல்லல, தீர்மானிப்பாங்க. ஆனா பிரதானமா தீர்மானிக்கிறது இதை வச்சுனா அரிமர விளைச்சல், தாவர இனம், தண்டின் சுற்றளவு. இங்குள்ள சில வியாபாரிகள் தான் என்ன செய்யறாங்கன்னா அரிமரத்தில் காணப்படுற பழுதுகளையும் அதன் பண்புகளை கொண்டு அதோட விலையை தீர்மானிக்கிறாங்க. ஆனா உண்மையான வணிக பெருமானம் இப்ப தேக்கு 1 கிலோன்னு சும்மா சொல்றேன், 1 கிலோன்றது 1 லட்ச ரூபா போகுதுன்னு வை, சும்மா சொல்றேன். ஒரு மரத்தண்டு 1 லட்ச ரூபா போகுதுன்னா அந்த ஒரு மரத்தண்டு எதன் அடிப்படையில தீர்மானிக்கப்படுதுண்டா உண்மையாவே அதன் வணிக பெருமானம் அரிமர விளைச்சல் அடிப்படையிலையும் தாவர இனத்தின் அடிப்படையிலையும் தண்டின் சுற்றளவு அடிப்படையிலும் தான் தீர்மானிக்கப்படுது. இது தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ ஒரு அரிமர தரப்படுத்தல் என்பது கட்டாயம் எங்களுக்கு என்ன முக்கியம்? எதுக்கு முக்கியம் என்றா அரிமரத்தின் விலையை தீர்மானிக்கிறதுக்கு முக்கியம். சரி, அடுத்தது ஒரு அரிமரம் தரப்படுத்தும் போதுதான் அந்த அரிமரத்தில் உள்ள பழுதுகளுக்காக மைக் ஆஃப் பண்ணிக்கணும். ஒரு அரிமரத்தை தரப்படுத்தும் போதுதான் அந்த அரிமரத்தில் உள்ள பழுதுகளுக்காக விலையை குறைத்தலானது விதிக்கப்பட்டுள்ள திட்டவட்டமான சட்ட திட்டங்களுக்கு அமைய இடம்பெறுவதில்லை. ஆதலாலும் அரிமர தரப்படுத்துவர் கருதும் தனிப்பட்ட நியமங்கள் பண்புகளை தழுவியே செயற்படுகின்றமையாலும் ஒரு குறித்த அரிமர குற்றியை இருவேறு தரப்படுத்தும் தனியாள்கள் வெவ்வேறாக 2 தரங்களின் கீழ் தரப்படுத்த இடம் உண்டாதலால் முறைமையான அரிமர தரப்படுத்தல் அவசியமாகின்றது. இங்க என்ன சொல்ல வராங்கன்றது நான் உனக்கு தெளிவா விளங்கப்படுத்துறேன். இதை வாசிக்கும் போது உனக்கு விளங்கும். இப்ப வாசிச்சேன் தானே, விளங்கி இருக்காது. இப்ப நான் சொல்ற நேரம் விளங்கும். கவனம். ஒரு முறைமையான அரிமர தரப்படுத்தல் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு தேக்கு அரிமரத்தை நீ வாங்கணும். ஏன்ற ஒரு கடை இருக்கு, பி என்ற ஒரு கடை இருக்கு. ஏல இருக்கிற மாதிரி அரிமரம் தான் பிலையும் இருக்கு. ஏல உள்ள பழுதுகள் 2 பழுதுகள், சும்மா சொல்றேன் 2 பழுதுகள் இருக்குன்னா இதுலயும் 2 பழுதுகள் தான் இருக்கு. சரியா? நீ ஏல போயிட்டு விசாரிக்கிற ஒருத்தர் சொல்றாரு என்னதுன்னா, தம்பி உங்களுக்கு போட்டு தரலாம் தம்பி, ஒரு அரிமரத்தண்டு ஒரு தேக்கு அரிமரத்தண்டு ஒரு 100 ரூபாய் போட்டு தரலாம் தம்பி. பி கடைக்காரர்கிட்ட போற, பி கடைக்காரர் சொல்றாரு, என்ன தம்பி எங்க இதாக்க போகுது, அதுல பழுதுகள் இருக்கு தானே தம்பி, கொஞ்சம் ஒரு 80 ரூபாய்க்கு எடுத்துட்டு போங்க ஒரு கிலோ, ஒரு அரிமரத்தண்டுன்னு சொல்றாரு. இப்ப யோசி, அந்த விற்பனை செய்பவர் அவரு அங்க காணப்படுற பழுது அடிப்படையில் என்ன செய்யறாரு? ஒரு சாதாரண 150 ரூபாய்க்கு விற்கிற அரிமரத்தை 100 ரூபாய்க்கு குறைக்கிறாரு. சிலவர் என்ன செய்யறாரு? 150 ரூபாய்க்கு விற்கிற அரிமரத்தை 80 ரூபாய்க்கு குறைக்கிறாரு. இப்ப பாரு, ஒரே தண்டு தான், ஒரே பழுதுதான் இருக்கு. ஆனா இவர் 100 ரூபாய்க்கு விற்கிறாரு, இவர் 80 ரூபாய்க்கு விற்கிறார். இந்த மாதிரி விலை வேறுபாடுகள் என்பது வரும். யோசி, அவங்களோட தனிப்பட்ட கருத்து தானேம்மா. நான் யோசி, எந்த தனிப்பட்ட கருத்தின் அடிப்படையில நான் 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன், சிலவங்களோட தனிப்பட்ட கருத்தின் அடிப்படையில அவங்க 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விலை வேறுபாடு வருகின்றனால பெரிய பிரச்சனை வரும் சந்தையில. அதனாலதான் ஒரு பிக்சட் பிரைஸ் ஒன்று தீர்மானிக்கின்ற அடிப்படையில தான் விலையை தீர்மானிக்கும் போதே தான் கருத்தில் கொள்ள மாட்டாங்க அரிமரத்தின் பண்புகளையோ பழுதுகளையோ. புரியுதா அப்ப உனக்கு? அவங்க இதை வாசிக்கும் போது உனக்கு புரியுதா? அப்ப வாசிக்கும் போது புரிஞ்சிருக்காது, இப்ப சொல்லும் போது புரிஞ்சுச்சா உனக்கு? புரிஞ்சுச்சாமா? சரி, ஓகே. அடுத்தது அரிமர தரப்படுத்தல்ல முக்கியத்துவம். இது நீ பொதுவா எழுதலாமா? அரிமர தரப்படுத்தல்ல முக்கியத்துவம் நீ பொதுவா எழுதலாம். ஒரு அரிமரத்தை கொள்வனவு செய்பவர், விற்பனை செய்பவர் மற்றும் வினையோருக்கு இல்ல, விற்பனையோருக்கு அரிமரத்தை கொள்வனவு செய்வரா இருக்கட்டும், விற்பனை செய்வரா இருக்கணும், விற்பனை செய்பவருக்கு தண்ட முகாமைத்துவ செயற்பாடுகளை திட்டமிட்டுக் கொள்வதற்காக, நடைமுறைப்படுத்துறதுக்காக கட்டாய அரிமர தரப்படுத்தல் அவசியம். யோசி, உதாரணத்துக்கு சொல்லு, நீ
அரிமரத்தை வாங்க போறேன்னு வச்சுக்கோ. அரிமரத்தை வாங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அரிமரத்துல கலர் அடிச்சு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கேன். ஒவ்வொரு அரிமரத்திலையும் ஒவ்வொரு கலர்ஸ் அடிச்சு வச்சிருப்பாங்க. நீ அரிமரத்தை வாங்க போற நேரம் உனக்கு விளங்கும். ஒவ்வொரு அரிமரத்திலையும் ஒவ்வொரு கலர்ஸ் அடிச்சு வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா, கொள்வனவு செய்பவர்களா இருக்கட்டும், விற்பனை செய்பவரா இருக்கட்டும், தண்ட முகாமைத்துவ செயற்பாடுகளை திட்டமிட்டுக் கொள்வதற்கு, நடைமுறைப்படுத்துறதுக்கு, இலகுவாதலுக்கு என்ன செய்வாங்க, அரிமரத்தை தரப்படுத்தி ஏ கிளாஸ், அதாவது வகுப்பு ஏ வகை அரிமரத்தை தனியா இந்த கலர்லையும், வகுப்பு பி வகை அரிமரத்தை ஒரு கலர்லையும் அந்த மாதிரி அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அரிமர தரப்படுத்த முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா என்ன எழுதுவ? அரிமரத்தை விற்பனை செய்வோருக்கு முகாமைத்துவ செயற்பாடுகளை இலகுபடுத்துவதற்காகவும், திட்டமிட்டுக் கொள்வதற்காகவும், நடைமுறைப்படுத்துவதற்கும் இலகு. அதுதான் அரிமர தரப்படுத்தல முக்கியத்துவம். ரெண்டாவது அதே விஷயம், இந்த பார்த்த விஷயமே தான். அரிமர களஞ்சிய சாலையில பெருமதிமிக்க இடவசதியை வீண்வரையமாவது என்ன செய்யறதுக்கு, தவிர்த்து கொள்றதுக்காக அரிமரத்தை தரப்படுது. மூணாவது, அரசாங்க அரிமர கூட்டு தாபனம் அரசுக்கு சொந்தமான மரங்களை தரித்து விற்பனை செய்த பின்னர் அதற்குரிய திணிவு பங்கை அரசுக்கு செலுத்தும் போது அதன் விலையை தீர்மானிப்பதற்கு தரப்படுத்தல் என்பது அவசியம். நல்லா கவனிச்சுக்கோ. நீ ஒரு அரிமரம் வாங்குறன்னு வச்சுக்கோ, எங்க கவர்மெண்ட்ல இருந்து வாங்குற, அரசாங்க அரிமர கூட்டு தாபனத்துல இருந்து வாங்குற. இப்ப இந்த அரசாங்க அரிமர கூட்டு தாபனம் பாத்தீங்களா இருந்தா என்ன செய்யும்னா, மரங்களை தரிச்சு, ஒரு காடு மாதிரி இடத்துல மரங்களை தரிச்சு அதை வெட்டி அரிமரத்தை என்ன செய்யும், விற்பனை செய்யும். யாரு? கவர்மெண்டே விற்பனை செய்யும். ஸ்ரீலங்காலே அப்படி இருக்கு. அப்படி கவர்மெண்ட் விற்பனை செய்யும் போது, சரியா, சரி, கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்களா இருந்தா நாங்க என்ன செய்யணும்னா, அதாவது அரசாங்க அரிமர கூட்டு தாபனத்துக்கு நாங்க என்ன செய்யணும்னா அதற்குரிய திணிவு பங்கை கொடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப கவர்மெண்ட் பாத்தியா இருந்துச்சுன்னா ஒரு காடு ஒண்ணு வச்சிருக்கேன் வை, ஒரு சிங்கராஜவன காடுன்னு வச்சுக்கோ. இந்த காட்டுல சரியா அந்த அரிமரம் பிசினஸ் செய்யறாங்க தானே, அவங்க என்ன செய்யறாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க, நான் கவர்மெண்ட் சொல்லுது ஒரு லைசன்ஸ் அடிப்படையில நீ 100 மரம் அரிமரம் வெட்டலாம். சரியா? சரி, உதாரணத்துக்கு தேக்கு அரிமரம் நீ 100 மரம் வெட்டலாம். இப்ப விற்பனை செய்பவன் என்ன செய்வான்னா 100 அரிமரம் வெட்டுறான். 100 உண்மையா 100 வெட்டுறது இல்ல, 100க்கு மேலதான் அவன் லஞ்சம் எல்லாம் கொடுத்து 100க்கு மேலதான் வெட்டுவான் உண்மையா காடுகள்ல இருந்து. யோசி, அவன் 100 அரிமரம் வெட்டுறான்னா அந்த 100 அரிமரத்துல யோசி, 100 அரிமரத்துல 80 தேக்கு, பலா மரம் 20 வெட்டுறான். இப்ப நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப தேக்கு மரத்துக்கும் பலா மரத்துக்கும் நான் என்ன செய்யணும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு காசு கொடுக்கணும், வெட்டுறதுக்காகவே. விளங்குதா? அந்த வெட்டி அந்த மரத்தை எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு காசு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். கவர்மெண்ட் இடத்துல வளர்ற மரம் தானே. அப்ப கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்றேன் என்னதுன்னா, தேக்கு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு 20%, இதுக்கு பலா மரத்துக்கு ஒரு மரத்துக்கு 5% நான் திணிவு பங்கு தாரேன். திணிவு பங்குனா என்னது? லஞ்சம் இல்ல. திணிவு பங்குன்றது என்னமா, அந்த குறிப்பிட்ட என்ன சொல்றது, அந்த அரிமரத்துக்கான பெருமதியில ஒரு பங்கு, அதாவது லாபத்துல ஒரு பங்கு மாதிரி. எஸ். இப்ப இந்த திணிவு பங்கு அரசுக்கு செலுத்தும் போது யோசி, தேக்குக்கு உள்ள பெர்சன்டேஜ் மாதிரியே பலாக்கு செலுத்தினா அது யாருக்கு நட்டம்? எங்களுக்கு நட்டம். குடுக்கிறவங்களுக்கு நட்டம். எஸ், குடுக்கிறவங்களுக்கு நட்டம். அப்ப அதன் அடிப்படையில தான் என்ன செஞ்சாங்கன்னா அரிமர தரப்படுத்தலை மேற்கொண்டு இந்த அரிமரத்துக்கு இத்தனை பெர்சன்டேஜ் திணிவு பங்கு செலுத்தணும், இந்த அரிமரத்துக்கு இத்தனை பெர்சன்டேஜ் திணிவு பங்கு செலுத்தணும்னு ஒரு என்ன சொல்றது வழிமுறை வந்துச்சு. அந்த விதிக்கு அமைப்பாக தான் என்ன செய்யறாங்க, விற்பனை செய்பவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த இயற்கை காடுகள்ல இருந்து அரிமரத்தை வெட்டி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க, திணிவு பங்கு ஒன்று கொடுப்பாங்க. விளங்குதா? அப்ப இப்படி கொடுக்கணும்னா கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும், இப்ப நான் தேக்கு பலான்னு பிரிச்சு வச்சிருக்கேன் தானே, நல்ல அரிமரம், தரம் குறைவான அரிமரம்னு. அப்ப அரிமர தரப்படுத்தல் முக்கியத்துவம் என்னது? அரசாங்க அரிமர கூட்டு தாபனம் அதற்குரிய திணிவு பங்கை செலுத்துவதற்காக அரசுக்கு செலுத்தும் போது விற்பனை செய்பவருக்கு அந்த திணிவு பங்குக்கான விலையை தீர்மானிப்பதற்கு கட்டாயம் எது அவசியம்? தரப்படுத்தல். ஓகேயா? அடுத்தது ஃபைனல். இது ஒரு கேள்வியா கேட்டாங்க. நீங்க வன முகாமைத்துவ நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு
கட்டாயம் யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? நீ ஒரு மரம் வெட்டணும்னா 2, ஒண்ணு வன பாதுகாப்பு வன திணைக்களம் பாதுகாப்பு அல்லது வன சீவராசிகள் திணைக்களம். வன சீவராசிகள் அரசாங்கம் நோட் பண்ணிக்கோ, வன சீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் இது கிட்ட இருந்து ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அடுத்தது அரசாங்க அரிமர கூட்டுத்தாபனம் இது கிட்ட இருந்து ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அப்ப நோட் பண்ணிக்கோ சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. வன பாதுகாப்பு திணைக்களமும் ஜீவராசிகள் அந்த இதுவும் 2 மொண்டா சார். வன பாதுகாப்பு திணைக்களத்துக்குள்ள வர்றதுதான் வன சீவராசிகள் திணைக்களம். விளங்குதா? வன பாதுகாப்பு திணைக்களம்ன்றது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளுக்கு வாரதுதான் என்னது? வன சீவராசிகள் திணைக்களம். ரெண்டுமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. சரியா? சோ வன சீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம்னாலும் வன பாதுகாப்பு திணைக்களம்னாலும் ஒண்ணுதான். விளங்குதா? சரி, ஓகே, சரி. இப்ப இந்த விவசாய திணைக்களத்துக்குள்ள நிறைய வருது பாத்தீங்களாமா? இப்ப நாற்று மேடை தயாரிக்கிறவங்க, கமநல சேவைகள், அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் வரும். அது மாதிரிதான் வன பாதுகாப்பு திணைக்களத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும். இப்ப நீதி அமைச்சு, நீதி திணைக்களம், அப்படி ஒரு உதாரணத்துக்கு இப்ப கூட்டுறவு திணைக்களம் எடுத்தா கூட்டுறவு திணைக்களத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும். கோஆபரேட்டிவ் ஷாப்ஸ், அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வரும். அது மாதிரி இருக்கு. சோ நீ ஒரு அரிமரத்தை வெட்டணும்னா கட்டாயம் 2 திணைக்களத்துக்கிட்ட இருந்து நீ பெர்மிஷன் வாங்கணும். இது கேட்டிருக்காங்க. வன சீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அரசாங்க மர கூட்டுத்தாபனம். சோ ஒரு அரிமரத்தை தரப்படுத்த அவசியம் என்ன? அரிமரத்தை தரப்படுத்த முக்கியத்துவம் என்ன? அரிமரத்தை தரப்படுத்த நோக்கம் என்ன? வெவ்வேறா தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. அடுத்தது நீ பார்க்க போறது அரிமர தரப்பண்புகள் அல்லது தர நியமங்கள். ஒரு அரிமரத்தின் தண்டின் நீளம், சுற்றளவு மற்றும் அரிமரத்தில் உள்ள வடிவத்தில் உள்ள பழுதுகள். உதாரணம் வெட்டுக்கள், வெடிவம் அல்ல வடிவம், நேரிய தன்மை, வரிகள், தண்டின் வளைவு. இதுதான் அரிமரத்தின் தரப்பண்புகள்னு சொல்றோம். நாங்க இங்கிலீஷ்ல சொல்றோம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் டிம்பர்ஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் டிம்பர்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ ஒரு அரிமரத்தின் தர பண்புனாலும் தர நியமம்னாலும் அந்த அரிமரத்தின் நீளம், எதிர் நீளம், தண்டின் நீளம், தண்டின் சுற்றளவு, தண்டின் விட்டம், தண்டின் தடிப்பு, தண்டில காணப்படுற பழுதுகள். என்னென்ன பழுது? வெட்டு, நேரிய தன்மை, வரிகள் அல்லது மரவைரம், தண்டின் வளைவு. இது எல்லாமே எதுல செல்வாக்கு செலுத்தும்? அரிமரத்தின் தரப்பண்புகளுக்குள்ள வர விஷயம். இதுவே தண்டின் மேற்பரப்பு பழுதுகளுக்குள்ள என்னென்ன வரும்? மேற்பரப்பு பழுதுகள். மேற்பரப்பு பழுதுகள்னா என்ன அர்த்தம்னு சொல்லுவோம்னா முடிச்சுக்கள். முடிச்சுக்கள்ல 2 வகையான முடிச்சுக்கள் இருக்கு. நொட்ஸ் இருக்கு தானே, நொட்ஸ்ன்னு சொல்லுவோம். நொட்ஸ்ல 2 வகையான நொட்ஸ் இருக்கு. ஒன்னு லைவ் நொட்ஸ், இன்னொன்னு டெட் நொட்ஸ். ஓகே, அதாவது முடிச்சுக்கள்லயே அதாவது உயிர் முடிச்சுக்கள், உயிரற்ற முடிச்சுக்கள், அப்படி 2 இருக்கு. லைவ் நோட்ஸ், டெட் நோட்ஸ் இருக்கு. சோ ஒரு தண்டின் மேற்பரப்பு பழுதுகள். ஓகே, அப்ப நோட்ஸ்னா என்னன்னு காட்டுறேன், கவனம். ஓகே, சரி. இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன். டிம்பர் நோட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? மொழிகள்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இந்த இதுதான் டிம்பர் நோட்ஸ். டிம்பர் நோட்ஸ்ல நிறைய வகை நோட்ஸ் இருக்கு. ஓகே, டிம்பர் நோட்ஸ் வெரைட்டிஸ் நடிச்சா இருக்கு. சரி சரி, டிம்பர் நோட்ஸ்லயே டைப் இருக்கு. ஒரு டைப் இருக்கு. இப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னா விளங்கும். இதுல ஒரு டிம்பர் நோட்ஸ்க்கு ஒரு டைப் இருக்கு. ஓகே, டெட் நோட், லைவ் நோட். இங்க பாரு, டெட் நோட்னா இந்த மாதிரி கருப்பா இருக்கும். டார்க் கருப்பா வந்தா அது டெட் நோட். சரியா? லைட்டா இந்த மாதிரி வடிவத்துல வந்துச்சுன்னா அது லைவ் நோட். விளங்குதா? இந்த மாதிரி நோட்ஸ்ல நிறைய வகை இருக்கு. ஓகே, அங்கே பாரு, பின் நோட், ஸ்மால் நோட், மீடியம் நோட், லார்ஜ் நோட், அந்த மாதிரி நிறைய நோட்ஸ் இருக்கு. சரியா? சோ ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிதானே? சோ மொத்தமா நோட்ஸ் பிரதானமா பிரிக்கிறது 2 தான், டெட் நோட், லைவ் நோட். ஞாபகத்துல வச்சுக்கோ. வேற மாதிரி பிரிக்கிறோம். அதுல சைஸ் அடிப்படையில் நோட்ஸ் நிறைய பிரிக்கிறாங்க. பின் நோட், ஸ்மால் நோட், மீடியம் நோட், லார்ஜ் நோட். பின் நோட்னா அந்த குண்டு, அந்த
ஊசி ஊசி இருக்குதானே, ஊசி முனை அளவுக்கு வரும் நொட். ஸ்மால் நொட்னா அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், மீடியம் நொட்னா அதை விட கொஞ்சம் பெருசு, லார்ஜ் நொட்னா ரொம்ப பெருசா இருக்கும், 40 மில்லிமீட்டர் விட கூடயா இருக்கும். இதுதான் நொட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப தண்டின் மேற்பரப்பு பழுதுகளுக்குள்ள என்ன வரும்? முடிச்சுக்கள் மற்றும் முடிச்சுகளுக்கு இடையிலான இடைவெளி. 2 முடிச்சுகள் இருக்குன்னா அது 2 முடிச்சுகளுக்கு இடையிலான இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். விளங்குதா? சரிதானே? ஓகே. அடுத்தது குண்டூசி முனை அளவு துளைகள். இதை தான் நான் இப்ப சொன்னேன். என்னது இப்ப சொன்னேன்? குண்டூசி முனை அளவு துளைகள் இப்பதான் சொன்னேன். பின் ஹோல்ஸ், பின் ஹோல்ஸ். குண்டூசி முனை அளவு துளைகள் எப்படி சொல்லும்? பின் ஹோல்ஸ். யோசிப்பாருங்க, அரிமரத்துல சின்ன சின்ன புள்ளி புள்ளியா இருக்கும் தெரியுமா? ஓட்ட ஓட்டையா, சின்ன சின்ன ஓட்டையா, குண்டூசி போற மாதிரி இருக்கும் ஓட்டையா, அதுதான் குண்டூசி முனை அளவு துளைகள். அடுத்தது நடுத்தர அளவு துளைகள். ஓகேயா? இது மீடியம் சைஸ் ஹோல்ஸ். ஓகேயா? அடுத்தது வெடிப்புகள். வெடிப்புகளை நாங்க கிராக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பிளவுகள். பிளவுகள்னா ஸ்பிளிட்னு சொல்லி சொல்லுவோம். இதுல நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? எது நீலப்பாட்டு அச்சின் வழியே ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்துக்கு வியாபிக்கும்? பிளவா வெடிப்பா? பிளவுகள். எஸ், பிளவுகள் தான் நீலப்பாட்டு அச்சின் வழியே ஒரு முகப்பிலிருந்து மற்றொரு முகப்புக்கு வியாபிக்கும். பட் வெடிப்புகள் என்ன செய்யாது? ஒரு முகப்பிலிருந்து மற்றொரு முகப்புக்கு என்ன செய்யாது? வியாபிக்காது. சரியா? சரி. அடுத்தது நாங்க பார்க்க போறது இன்பாக். இன்பாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரப்பட்டை. சரியா? மரப்பட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. சோ இன்பாக்ன்றது அதுதான். ஓகே, காணிச்சுக்கோங்க. ஓகே. அப்ப தெளிவான இன்பாக்குண்டா? ஓ, தெளிவான இன்பாக், அதுதான் சொல்றேன். கவனிங்க, காட்டுறேன். ஓகே, கவனிங்க, இப்ப காட்டுறேம்மா, கவனிங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரி, கவனிங்க. ஓகே, கவனிங்க, இதா இருக்கு. ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னாமா தெளிவான இன்பாக் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களோட அரிமரம் இருக்கு தானே, அந்த அரிமரத்தில் பார்த்தீங்களா இருந்தாமா 2 வகையான, உதாரணத்துக்கு பாருங்க நான் காட்டுறதுல. ஓகே, இதை பார்ப்போம். இதை பாருங்க. இதில் பார்த்தீங்களா இருந்தாமா நடுப்பகுதி எங்களுக்கு வைரப்பகுதின்னு தெரியும். இதில் ஓரப்பகுதி இருக்கு தெரியுமா? அதான் நான் இந்த ஓரப்பகுதி இதை தான் நான் இன்பாக்குன்னு சொல்லுவேன். சரியா? இந்த இதில் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இங்கே பாருங்க, இந்த இருக்கு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, விளங்கும். இதைதான் நாங்க பாக்குன்னு சொல்லி சொல்லுவோம், மரப்பட்டை. இதை நாங்க பித்துன்னு சொல்லி சொல்லுவோம், அதான் வைரப்பகுதி. ஓகே, சரி. ஹார்ட்வுட், சாப்வுட். ஹார்ட்வுட்ன்றது வன்வைரம், சாப்வுட்ன்றது மென்வைரம். கவனிச்சுக்கோ, ஹார்ட்வுட்ன்றது வன்வைரம், சாப்வுட்ன்றது மென்வைரம். சரி, இந்த பாக் இருக்குதானே, தெளிவான இன்பாக் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல எங்களுக்கு மரப்பட்டை இருக்குதானே, மரப்பட்டை கரடு முரடாம இல்லாம தெளிவானதா இருந்துச்சுன்னு வைங்களேன், இது ஒரு பழுதுகளாக தான் கருதப்படும். தெளிவா இருக்கும். தெளிவா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நீட்டான் இல்லை, எப்படி சொல்றாங்க, அதை ஒட்டி அந்த இதோட ஒட்டி, இதோட மரம் அந்த நடுவுல உள்ள அரிமரத்தோட ஒட்டிமா கரடு முரடா இல்லாம பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். அது ஒரு மேற்பரப்பு பழுதுகளுக்குள்ளதான் வரும். மரப்பட்டனாவே அது ஒரு கிட்டத்தட்ட மேற்பரப்பு பழுதுதான், அந்த தெளிவான இன்பாக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு வகையான இதுக்குள்ள வரக்கூடியது, பழுதுகளுக்குள்ள வரக்கூடியது. சரியா? நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும் இன்பாக்குன்னு. சரியா? அது தெளிவானதா இருக்கட்டும், தெளிவட்டதா இருக்கட்டும், பெரும்பாலும் அது எதுக்குள்ள வருது? பழுதுகளுக்குள்ளதான் வரும். சரியா? சரி. அப்ப தண்டின் மேற்பரப்பு பழுதுகளுக்குள்ள என்ன எழுதுவீங்க? முடிச்சுக்கள், முடிச்சுகளுக்கு இடையிலான இடைவெளி, குண்டூசி முனையளவு துளைகள், நடுத்தர அளவு துளைகள், வெடிப்புகள், பிளவு மற்றும் தெளிவான இன்பாக். சோ தண்டு அந்தங்களில் உள்ள பழுதுகள். அந்தங்களில் உள்ள பழுதுகள்னா தண்டு அந்தம்னா ஒரு தண்டு எடுத்துக்கிட்டா அந்த தண்டுல காணப்படுற பழுது என்னது? இன்பாக் இருக்கு தான், மரப்பட்டை இருக்கு, மரப்பட்டைக்கு பக்கத்தில் உள்ள பழுதுகள்.
வேறுபடுதுகள், வன்வேர நடுப்பகுதி பழுதுகள் இதெல்லாம் எதுக்குள்ள வரும் கேட்டீங்கன்னா தண்ட அந்தங்களில் உள்ள பழுதுகளுக்குள்ள வரும். சரியா? இதெல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. தண்டின மேற்பரப்பு பழுதுகள் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அதே மாதிரி அரிமர தரப்பண்புகள் ஞாபகம் வச்சுக்கோ. அரிமரத்தின தரப்பண்புகள் ஞாபகம் வச்சுக்கோ. சோ இதோட கொஞ்சம் முறிக்கிறேம்மாண்ணா. சரியா? எனக்கு கொஞ்சம் முடியல. சரியா? இதோட கொஞ்சம் கிளாஸ் முடிக்கிறேன்னா என்னால கொஞ்சம் முடியல, எனக்கு உடம்பு மூச்சு வாங்குது கொஞ்சம். சரியா? நான் தொடர்ந்து கிளாஸ் தானே. ஓகே சரி, நான் இதோட முடிக்கிறேன். மிச்சத்தை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் செய்வோம். ஓகேயா? சரி, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.